வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. நியூமராலஜி 16 ரகசிய நம்பர் 21. இங்க பாம்பு வருது, இங்க நாய் வருது. இதுல மாற்று கருத்து நம்ம ஏதாவது நம்பரை மாத்தி விட்டால் இப்ப இந்த நம்பர் நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு மர்மாங்கலி தேதி கொடுத்து இப்படி ஒரு நம்பர் வந்துட்டால் ஆரம்ப நம்பர் நல்லா இருக்கு, மாசம் நல்லா இருக்கு, தேதியும் நல்லா இருக்கு, கூட்டு நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இது ஒரு அற்புதமான நம்பர். இந்த மாதிரி ஒரு சரியான நம்பரு அவங்களுக்கு ஒரு மர்மாங்கலி தேதி பண்ணி ஒரு கோயில வச்சு, சிவாலயம், அம்மையப்பன் கோயில், சிவன் பார்வதி உள்ள முருகர் ஜோடியா இருப்பாரு, அவர் முருகர் கோயில வச்சு பண்ணலாம். அடுத்து கிருஷ்ணர் லட்சுமி பெருமாள் கோயில வச்சு நம்ம தாலி கட்டிக்கலாம், உங்க குலதெய்வம் கோயில வச்சு பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த ஒரு ஜாதகம் 26/9/1999, நியூமராலஜி நம்பர் 45, பிரமிடு நம்பர் 67. இது ஒரு பெண் ஜாதகம், விருச்சிக லக்கணம், லக்கணத்திலே செவ்வாய், தன்னம்பிக்கை நல்லா இருக்கு. 2 குடைவன் 6க்கு போயாச்சு, 2 5 குடைவன், 2 குடும்பம் அமைய லேட் ஆகுது, 5 குழந்தை பாக்கியம், இது ரெண்டும் போய் 6ஆம் இடத்துல கொந்துக்கிடுது. 7 குடைவன் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன், 7 குடைவன் 10ல் இருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதி மறையல. இங்க 7 குடைவன் 8க்கு போயாச்சு, இங்க 7 குடைவன் 6க்கு போயாச்சு. இதுல நட்பு கம்மியா காட்டுது. இந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை, லக்கணத்துல செவ்வாய் இருக்கு, 7ஆம் அதிபதி மறையல, 7 குடைவன் 10லே இருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம மெயினா பாக்குறது என்ன பார்க்கோம்? குடும்பம் நல்லா இருக்கா, குடும்பத்தை பாக்குறோம். குழந்தை சீக்கிரம் கிடைக்கா, குழந்தை இருக்கான்னு பாக்குறோம். 4 குடையன் சுகமா வாழ்றாங்களா? இங்க 4 குடைவன் 3 4 குடைவன் நீசம் பெறார் 6ல போய். அப்ப இது சார்ந்த கவலை இருக்கும். 5 குடைவன் மறைந்தால் குழந்தை லேட்டு, 2 5 குடையன் மறைஞ்சிருக்கு, குடும்ப அமைய லேட் ஆகுது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது. இங்க 7 குடையன் நல்லா இருக்கு, இவங்க வரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க, என் பிள்ளைக்கு 7 குடைவெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு தேடுறீங்க. அவங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி 6க்கு போயாச்சு, 5 குடைவனும் மறைஞ்சு கிடக்கு. இப்படி இருக்கையில நம்ம கல்யாண பொருத்தத்துக்கு 7 குடையது மட்டும் பார்க்க கூடாது, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கு, ஏன் லேட் ஆகுது. இது போக நிறைய பேர் முடக்க ராசியெல்லாம் இருக்கு, அதை வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் ஓவரா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. விருச்சிக லக்கணத்துக்கு முடக்கு வீடு 3ஆம் வீடு மகரம் வருது. இது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முடக்கு வீடுலாம் இருக்கு. அதை சார்ந்தெல்லாம் உங்களுக்கு பல ஜோதிட குருமார்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இந்த முடக்கத்தை பத்தி எல்லாம் பேசல, இது ஜென்ரலாவே இந்த லக்கணத்துக்கு என்னென்ன இருக்குன்னு சாட்டா சொல்லி நம்ம நம்பர் ரீதியாவே இதுக்கு எல்லாருமே சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. நம்ம இதை சாட்டா சொல்லிட்டு உங்களுக்கு நம்பர் ரீதியா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த லக்கணத்துக்கு லக்கணத்துல செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்கு, தன்னம்பிக்கை நல்லா இருக்கும், பாடி ஹீட் இருக்கு, குடும்பம் அமையறதுக்கு 2 5 குடையன் 6க்கு போயாச்சு. அதனால குடும்ப அமையவும் குழந்தை கிடைக்கும் லேட் ஆகிறது. 3ஆம் இடத்துல கேது இருக்கனால ஒரு செயல இறங்கி மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ் வாங்கிடுவாங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கனால ஒரு தைரிய குறைவு. 3 4 குடைவன் 6ல் மறைகிறது. தாயோட நட்பு கம்மி, சுகம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப ஏக்கத்துல இருப்பாங்க. 4 குடைவன் 6க்கு போயாச்சு, அதனால அது சார்ந்த கவலை. 7 குடைவன் நன்றாகவே இருக்கிறது, அதனால திருமண தடை இதுல இல்ல. 8 குடைவன் புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாப்புல, சனி பகவானும் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாப்புல, அதனால ஆயுள் விருத்திலாம் உண்டு. தகப்பனார் சொத்துல ஒரு லேட்டை காட்டிக்கிட்டு இருக்கு ராகு இருக்கனால. 11ஆம் இடத்தில் புதன் சொந்த வீட்டுல இருக்கு, தாய்மாமா சப்போர்ட் காட்டுகிறது, சூரியன் இருக்கிறது, அப்பாவுடைய நட்பு நன்றாகவே காட்டுகிறது. இது ஒரு பெண்ணுடைய ஜாதக அமைப்பு. இது ஒரு ஆண் ஜாதகம். 28/12/1996. எங்களுடைய நியூமராலஜி நம்பர் 38, ரகசிய நம்பர் 37. கடக லக்கணத்துல பிறந்திருக்கிறார். கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 5 குடைவன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்துல இருக்கு. 5 குடைவன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இதுக்கெல்லாம் லேட்டு கிடையாது, நன்றாகவே இருக்கிறது. 7 குடைவன் இங்க 8க்கு போயாச்சு, சொந்த வீட்டிலே இருக்கிறார், ஆயுள் விருத்தி எல்லாம் காட்டுகிறது. நரம்பு பலகீனம் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம நியூமராலஜி அடிக்கடி சொல்லியிருப்போம், சனி பகவான் நரம்பு காரகன். அவர் போய் 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்து விட்டால் குளிர் நேரம் அவங்களுக்கு ஒத்துக்கிடாது, கொஞ்சம் நரம்பு பலகீனம் கொடுக்கும். சனி பகவான் 8ல் இருக்கிறதுனால அந்த தன்மையை கொடுக்கும். ஆயுள் விருத்தி எல்லாம் நன்றாக இருக்கிறது. 4 குடைவன் 4ல் இருக்கிறார். ராகு வேற இருக்கிறனால சுகக்குறைவு கொஞ்சம் காட்டுகிறது, இது தாமதம் காட்டுகிறது. லக்னாதிபதி 3ல் இருக்கிறார். உண்மையே ராகு 4ல் இருக்கிறனால சுகம் சார்ந்த ஒரு ஏக்கம் உண்டு. 2 குடை அதிபதி 6ல் போய்விட்டார். இங்க 2ஆம் அதிபதி இந்த பெண்ணுக்கு 2 குடைவன் குடும்ப அமைய லேட் ஆகிட்டு இருக்கு, 6ல் இருக்கிறது. இவருக்கும் அதே நிலைமை, 2 குடைவன் 6க்கு போயாச்சு. ஆல்ரெடி 7 குடைவன் 8க்கு போயாச்சு. அப்ப இவருக்கு கல்யாண தாமதம் ஓவரா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பார்த்தோம், 7 குடைவன் 6க்கு போயாச்சு, அங்க 7 குடைவன் 8க்கு போயாச்சு, அதனால தாமதம். இங்க 7 குடைவன் நன்றாகவே இருக்கிறது. இந்த பெண் கல்யாணம் முடிச்சா கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகும். ஆனால் இவருக்கு 7 குடைவன் 8க்கு போயாச்சு, ஆனா கல்யாணத்துக்கு பிறகு
ஒரு அவமானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை பல ஜோதிட குருமார்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இத ஒரு ஷார்ட்டாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம நம்பர் கான்செப்ட் தான் உயிர் நாடியை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அதனால இது புதுசா ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய டிப்ஸாவே கூட இருக்கலாம். ஏற்கனவே ஜாதகம் ஊறி போய் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்னத்த பெருசா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இந்த லக்கணத்துக்கு நீரு, இந்த லக்கணத்துக்கு நீரு, அப்ப நீருக்கு நீரு, இது குளத்து நீரு, அது கழிவு நீர், இந்த மாதிரி நீருக்கு நீரு சேர்க்கலாம். லக்கணப்படி நட்பு காட்டுது. 10ஆம் இடத்தில் கேது இருக்கு. 10ஆம் இடத்தில் கேது இருக்கனால இவர் தொழில் சம்பந்தமா ஒரு புலம்பல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா கேது இருக்கிற இடத்தப்புறம் ஒரு குறைச்சிருவாரு. கேது 12ல் இருந்தார் விரயத்தை குறைக்கிறார், 6ல் இருந்தார் நோயை குறைக்கிறார், கடனை குறைக்கிறார். அந்த மாதிரி கேது 6ல் இருப்பது நன்மை, 12ல் இருப்பது நன்மை. இவர் 10ல் இருக்கிறதுனால தொழில குறைக்கிறார். அப்ப தொழில் சம்பந்தமா புலம்பல் இருந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டுல ராகு இருக்கனால ஒரு ஆராய்ச்சி குறையை சொல்லிக்கிட்டே இருப்பார். கேது 10ல் இருந்து தொழிலை குறைத்து கொண்டு இருக்கிறார். பெண்ணுடைய நியூமராலஜி நம்பர்ல 26க்கு ஒரு பூனை, 28க்கு ஒரு பூனை. பூனைக்கு பூனை நட்பு காட்டப்படுது. பூனைக்கு பூனை சேர்க்கலாம். மாசத்துல 9 ஆடு, இவருக்கு ஆடு தான் வருது. ஆடு காடு நட்பு இருக்கு. வருஷத்துல பூனை, இங்கேயும் கூட்டு நம்பர்ல பூனை தான் வருது. அப்போ பூனைக்கு பூனை கொஞ்சம் மேட்சிங் காட்டுது. இதெல்லாம் சேர்ந்து நியூமராலஜி நம்பர் நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது காரணம் என்ன புட்டு புட்டா சொல்றாங்க. இப்ப இந்த சப்ஜெக்டோட உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பூரா முடிச்சிட்டு உங்களுக்கு இந்த எலி பாம்பு பூனை 27 நட்சத்திரத்தை பத்தி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்றேன் இன்னும் சொல்ல மாட்டேங்காங்களே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இதே விஷயங்கள் இதுக்கப்புறம் இதோட ஸ்டாப். இந்த விஷயங்கள் இனிமேல் அந்த புரோகிராம் சம்பந்தமா ஆரையுமே கேட்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி அதனால எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கணுங்கிறதுக்காக இதை முடிக்கிறேன். இது ஷார்ட்டாவே எங்களே சொல்லிட்டு போறாங்க நினைக்கிற வேண்டாம். ஏன்னா இந்த கட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தம் பாக்குறீங்க, நம்ம நம்பர்லயே எவ்வளவு பொருத்தம் பார்க்கறது உங்களுக்கு ஆணித்தரமா கொடுத்தேன். நம்ம புக்கை வாங்கி விருப்பப்படுறவங்க அதில் வாங்கி படிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த புக்ல அவ்வளவு விஷயங்க இருக்கு. இந்த புக்கு ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்களுக்கு இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புரோகிராம் போடுறது அனைத்தும் இந்த புக்கு விற்பனைக்காகவே போட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கும் மேல சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுல இல்லாத விஷயங்களும் இதுல புக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த புக்கை வேண்டும் என்று நினைக்கிறவங்க புக்கை வாங்கி பயன்பெறுங்க. இந்த புக்கோடைய விலை 410. வெளியூர்காரங்களுக்குன்னா கொரியர் சார்ஜ் சேர்த்து 500 ரூபா வரும். இந்த புக்கை விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி பயன்படுங்க. ஏன்னா அற்புதமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த புக்கில் எனக்கு நிறைய விஷயங்கள் இதை விட தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக்கை வாங்கி பயன்பெறுங்க. வாங்க இப்ப அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திப்போம். புக்கு ஒரு பெரிய பொக்கிஷன். இப்ப நம்ம இந்த கட்டத்துல எவ்வளவு பொருத்தம் பார்த்தாங்க. இந்த 7 குடை நம்ம பேசுறோம், குடும்பஸ்தானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். 7 குடை நல்லா இருக்கானா, நன்றா இருந்தால் நட்பு நல்லா இருக்குமே. இது 7 குடை மறைஞ்சு கிடக்கு. ஆனா இவர் எப்படி நட்பா வாழ முடியும் அப்படின்னு நம்ம கான்செப்ட்ல எடுத்துக்கிறோம். இங்க 7 குடை நல்லா இருக்கு, குடும்பம் கெட்டு போயிருக்கு. இது போக அவங்க மனசு ஒத்து போதா, நம்ம மனோகரான தேடிக்கிட்டு இருக்கோம், சந்திரனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நியூமராலஜில உங்களுக்கு 26 பூனை, இவர் 8ஆம் நம்பர்ல இருக்கனால ஓப்பனா பேசுவார். இது ஒளிப்படையா பேசுவார். இவரு ஆணித்தனமா பேசுவார். இது உண்மையை ஓவரா உடைப்பார். ரெண்டும் பூனைக்கு பூனை சேரக்கூடிய தன்மை காட்டும். இங்க ஆடு, இங்கேயும் தன்னம்பிக்கை நல்லா இருக்கு. மாசத்துலயும் மேட்சிங் இருக்கு, வருஷத்துலயும் பூனைக்கு பூனை மேட்ச் இருக்கு. நம்பர்லயே அதிகமா ஒரு 24 வருஷமா பயணித்ததுனால இந்த விஷயத்த உங்களுக்கு ஓவரா கொடுக்கணும் தான். இதுல எவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு பாக்குறதான் உங்களுக்கு புதுமையான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு நல்ல எண்ணத்துலதான். இதுக்கும் மேல நீங்க இந்த பொருத்தத்தையும் பார்க்கணுங்கிறக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நம்பர் படியும் நட்பை கண்டுபிடிச்சிடலாம். அந்த விளக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேதியிலே இதுக்கு பூனைக்கு போன நட்பு நல்லா இருக்கு. நம்ம 10 பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுலயே மேட்சிங் கண்டுபிடிச்சிடலாம். அந்த விளக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எலி இங்க காளை இனமும் மான் இனம் வருது. அப்ப இது போய் அதை செய்ய ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது. அது போய் அந்த எலி போய் மானையோ எலியோ டிஸ்டர்ப் கிடையாது. பகை இல்லாம இருக்கு. ஒரு 50% நட்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாம்போ ஒரு பாம்பா இருந்தா என்ன ஆகும், பசு சாப்பிட்டும் மான சாப்பிட்டும். அந்த மாதிரி இனம் இல்லை. இது டேட்டா பர்த்தபடி பகை இல்லாத இனமா எடுத்துக்கலாம். டேட்டா பர்த்தபடி நட்பு நன்றாகவே இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த கட்டப்படி இருந்தாலும் இந்த நம்பர் படி இதை முடிக்கலாமா அப்படி முடிக்கலாம். அந்த கான்செப்ட் தான்.
அந்த புக்ல இருக்கு, நீங்க வாங்கி பயன்பெறுங்க. அந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த பெண்ணுடைய பேரு எம் செல்வலட்சுமி. எம் செல்வலட்சுமிக்கு நியூமராலஜி நம்பர் 41, ரகசிய நம்பர் 26. இதே இது மாப்பிள்ளை பேரு எஸ் செல்வராஜ், 25, ரகசிய நம்பர் 39. எம் செல்வலட்சுமிக்கு நியூமராலஜி நம்பர் 41 எலி, ரகசிய நம்பர் பூனை. இதே இது எஸ் செல்வராஜுக்கு நியூமராலஜி நம்பர் 25 பூனை, ரகசிய நம்பர் எலி. அப்ப பூனைக்கு பூனை பாதி சேர்றாங்க, எலிக்கு எலி பாதி சேர்றாங்க. பூனை இந்த பூனை அந்த எலியை கடிக்கும், இந்த பூனை இந்த எலியை கடிக்கும். நம்ம இவ்வளவு பொருத்தம் பார்த்தோம். இந்த கையெழுத்துல மூலமா என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் பொருத்தம் நன்றாகவே இருக்கு. ஆனா இங்க என்ன ஆகுது, எலியும் பூனையும் வருது, இங்க பூனையும் எலி வருது. அப்ப பாதி பாதி சேர்றாங்க, திடீர்னு போய் ஏன் வில்லங்கமாகுது? அந்த பாத்தீங்கன்னா பாதி பாதி நட்டும் காட்டுது, பாதி நேரம் சண்டையும் காட்டுது. அப்ப இதுல 50% சேர்ற மாதிரி கையெழுத்துலையும் அதே நிலைமை தான் நண்படுது. இந்த நம்பருக்கு தாழ்மை மனப்பான்மை 41க்கு தன் திறமைக்கு மீறின சக்தியில இறங்கிடுவார். எதுவும் விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரிச்சு போவாங்க. தாழ்மை மனப்பான்மை இருக்கும், கேலி கிண்டல் விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் திறமைக்கு மீற சக்தியில் இறங்கி எதுவும் தோல்வி அடைஞ்சிட்டா யாருக்கும் தெரியாம பூசி மறைச்சிருவாங்க. இந்த நம்பர் விட்டு கொடுத்து போக தன்மை உண்டு. இந்த நம்பரு சொல்லிலா துன்பத்தை 30 வயசு வரைக்கும் அனுப்புன்னு சொல்லியிருக்கோம். 40க்கு பிறகு எளிமையா கிடைக்கும். இந்த நம்பருக்கு 25க்கு 25 நம்பர் ஸ்பெஷல்லாம் நம்ம போட்டிருந்தோம். நீங்க அந்த வீடியோல போய் 25 நம்பர் ஸ்பெஷல்லாம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சந்திரனுக்கு பிறந்த குழந்தை புதன் ஒரு அலிக்கிரகம். சந்திரன் ஏன் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார். அதை பத்தி விளக்கங்கள்லாம் முதல்ல உங்களுக்கு முன்னகட்டியே அந்த விளக்கம் தெளிவா கொடுத்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறவங்க அந்த பழைய வீடியோல 25 நம்பர் ப்ரெசெல்லாம் உங்களுக்கு ஒரு காமன் வீடியோவா போட்டிருக்கேன். அந்த விஷயங்கள் தெளிவா நீங்க பார்த்துக்கலாம். இந்த பேர் கணவரா இருக்கிறதுனால மனைவியிடம் திட்டு வாங்கி கொண்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னகட்டி அம்மாவிடம் திட்டு வாங்கியிருப்பார். இந்த நம்பர் வந்துட்டாலே ஆண் இந்த கையெழுத்து போடுறார். எஸ் செல்வராஜ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னகட்டி தாயிடம் திட்டு வாங்கியிருப்பார். திருமணத்துக்கு பிறகு மனைவியிடம் திட்டு வாங்கணும். குழந்தை பெண் குழந்தையா இருந்தால் பெண் குழந்தையிடம் திட்டு வாங்கணும். இந்த நம்பருடைய தன்மை அந்த நம்பர் கொண்டு போகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு அடிக்கடி நிறைய தடவை விளக்கிட்டோம். இதனுடைய ரகசிய நம்பர் 39. பலருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பார், ஆத்ம திருப்திக்காக வர வந்துகிட்டு இருப்பார். அவர் வேலை பார்க்குற இடத்துல அவங்க முதலாளி உங்களை சக்க பொழிஞ்சி சாறு பொழிஞ்சி நல்லா பயன்படுத்திட்டு ஒரு காலத்துல துண்டை தூக்கி போட்டுருவார். இந்த நம்பரை பத்தி அடிக்கடி அவங்க தான் நம்மளை நல்லா பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இந்த புண்ணிய செயல் இருக்கும், பிற்காலத்துல அவருக்கு யோக பலனா கொடுக்கும். இது எல்லாமே இந்த நம்பரு ஒரு 35 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள பல டெண்டுகளை கொடுத்து 45 ஒரு 50 பிறகுதான் பட்டத்துக்கெல்லாம் ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயலாக புண்ணிய செயல்லாம் அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிடும். 40 வயசுக்கு மேல அவர் இறுதி காலம் வரைக்கும் அந்த தொண்டு செஞ்ச புண்ணியம் இருக்கும். அதனால ஒரு இருந்தாலும் காலத்துக்கு என்ன சரியா அவர் ஓவரா பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி காலத்துக்கும் புலம்புவார். இப்படி உள்ளவங்களுக்கு எலி பூனை எலி இந்த மாதிரி தன்மையில இருக்கனால நியூட்ரலா தான் எடுத்துக்கணும். சண்டையும் உண்டு சமாதானமும் உண்டு, சண்டையும் உண்டு சமாதானம் உண்டு, அப்படி நிலைமை கொடுக்கும். எங்களுடைய கல்யாண நம்பர் 31 மாசம் 10 2024. இங்க கல்யாண நம்பர்ல இங்க 4 வரக்கூடாது. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் செலவு வீண். உங்களுக்கு யார் உண்மை பேசக்கூடியவர் வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம். பொய் பேசக்கூடியவர் யார், உண்மை பேசக்கூடியவர் யார், யார் நல்லா உழைக்காங்க, யாரு ஓசியா விரும்புறாங்க. சுக்கரன்லாம் உங்களுக்கு அதிகமா ஓசியா விரும்புறலாம் சொல்லியிருந்தோம். 4ஆம் நம்பரு இலவசத்தை விரும்பாது, உழைப்பை விரும்பும், கடின உழைப்பை பார்க்கும், பொத்தடினே வேலை வைக்கும். சாஸ்திரத்தை மதிக்கிறது அவங்கதான், அவங்கள மாதிரி உழைப்பாளி ஆள் கிடையாது. இந்த நம்பர் அப்படி உழைக்கும். இந்த நம்பரு யார் என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்க மாட்டார். தப்ப சுட்டி கட்டினா முகம் சும்பி போயிரும். உள்ளுக்குள்ள ஒரு சக்கரவர்த்தியா இருப்பார், உண்மையில மெழுகுவர்த்தியா இருப்பார். இந்த கல்யாண தேதி முடிச்சதுல இருந்து இந்த செயல்பாடு இருக்கும். இவரோட சொந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். 4ஆம் நம்பர் வந்துடக்கூடாது. ரகசிய நம்பர் வேற 13. ஒரு குழந்தைத்தனமா இருப்பாங்க. இங்க 29. தேவையில்லாத வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா நீரும் நெருப்பும் சேருது. அதனால ஒரு நேரம் நீரா இருக்கல சந்திரன் செயல்படும், சாந்தமா இருப்பாங்க. நெருப்பா இருக்கல 9ஆம் நம்பர் செயல்படும். அப்ப ஒரு நேரம் சாந்தம், ஒரு நேரம் அகோரம், அந்த 2 தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்கு பிடிவாதம், தங்கறக்க போக்குல ரெடியா இருப்பாங்க. இந்த தேதி கல்யாண நம்பர் வரக்கூடாது.
இந்த மர்மாங்கல்ய தேதி பண்ணா பிறகு இவங்களுடைய இதுல என்ன குறைபாடு, இதுல நான் நட்பா இருக்க சொல்லிட்டோம், இதுல பகையெல்லாம் சொல்லிட்டோம், கையெழுத்துப்படி பாதி சேர்றாங்க பாதி நட்பு அப்படி சொல்லியிருக்கோம். இந்த கல்யாண நம்பரும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. 2, 4, 7, 8 கல்யாண நம்பர் வரக்கூடாது. இங்க 4 வந்துருது, இங்கேயும் 4. 2ஆம் நம்பர் சம்மந்தப்படுகிறது. 2ஆம் நம்பர் வந்துட்டால் ஒருவர் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டு மறுபடியும் சொனகட்டு போய் சில நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனைக்கு காரணமாகவே அந்த நம்பர் அமைஞ்சிடும். இங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் சொந்த முடிவு எடுக்க முடியாம எங்க அம்மாவை கேட்கணும், எங்க அப்பாவை கேட்கணும் பொண்ணு சொல்லும். மாப்பிள்ளையும் அதே மாதிரி எங்க அம்மாவை கேட்கணும், எங்க அப்பாவை கேட்கணும். உங்களுக்கு சுய பத்தி எடுக்க முடியாதா, எதுக்கு எடுத்தாலும் போய் உங்க அம்மாவை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு நினைக்கும். மாப்பிள்ளை அதே மாதிரி தன் கருத்தை பூத்துல ரெடியா இருப்பாங்க. பெண்ணும் தன் கருத்தை வீட்டுக்கார ஏத்துக்கணும். அந்த மாதிரி தன்மையை இந்த நம்பரு காலத்துக்கும் இந்த நம்பர்ல நீங்க ரன் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் உறவினர் பூரம் உங்களை வெள்ளந்தியா பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன எப்படி இருக்கான், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நைட்டு படுத்தா கனவு வருது அப்படின்னு புலம்ப வைக்கும். இயல்பு வாழ்க்கையில வாழ விடாம தத்தளிக்கும். நாளை பிரச்சனையை பெறும் மலை மாதிரி பெரிய பிரச்சனையா தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தேதியை சரி பண்ணி கொடுத்துருக்கோம் பல பேருக்கு. இந்த மாதிரி தேதி இருக்கிறவங்க சரி பண்ணிக்கோங்க. கல்யாண தேதி சரி பண்ணாலே நம்ம ஒரு 50% நீங்க இதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து உங்க கையெழுத்துல சரி பண்ணாலே உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பாக இருக்கும். ஆகையால நம்ம கல்யாண பொருத்தம் 10 பொருத்தம் மாற்றி முடிக்கிறதுல நான் நம்பரை பத்தி பேசுறதுனால இன்னைக்கு இந்த தேதியில ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது இந்த லக்கணம், இந்த லக்கணத்துல உங்களுக்கு ஒரு 5ஆம் இடத்தை பார்க்குது, அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். இல்லை 7ஆம் இடத்தை பார்க்கும், அதனால நான் நட்பு இருக்கலாம். அதுக்கும் அப்பாற்பட்டு இந்த நம்பர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவளை பொருத்தம் பார்த்து கரெக்டான லக்கணத்துல பார்த்து கல்யாணம் முடிச்சு 9 to 10, 6 to 7 இந்த மாதிரிலாம் நம்ம டயத்துக்கு கல்யாணம் முடிக்கிறோம். எல்லாம் நல்லபடியா முடிச்சும் ஏன் கலந்து போறாங்க, ஏன் நட்பு கம்மியா இருக்கு, அந்த விளக்கத்தை சொல்றதுனால எல்லாத்துக்கும் மேல இது மிகப்பெரிய ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். இது 24 வருஷத்துல பல பேருக்கு இந்த கல்யாண நம்பரை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஆகையால திருமண நம்பரை சரி பண்ணி கொண்டாலே மர்மாங்கலி பண்ண அப்புறம் அவங்க வாழ்க்கை சரி பண்ண முடியும். இப்ப என் வாழ்க்கை, என் பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன், என் பையனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதை விட்டுட்டு பொண்ணு வீட்டை விட்டு போய் 6 மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அவங்கள சேர்க்க முடியாம தத்தளிக்காங்க. அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு கல்யாண நம்பரை சரி பண்றோம், அவங்க கையெழுத்தை சரி பண்றோம். அது போக எதுவும் பச்சை குத்தி இருந்தா அதுக்கும் சேர்த்து வைக்க வழி இருக்கு. இல்லை இன்சின் மோதிரம் போட்டிருந்தால் அதையும் வழி இருக்கு. இதை தான் நம்ம சொல்ற மேட்சிங் நியூமராலஜில புதுமையான முறை. இதுக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் அப்பாற்பட்டு இது மூலமா கையெழுத்து மூலமாவே அனைத்தையும் சேர்த்து வைக்க முடியும். கல்யாண தேதி சரி பண்ணிட்டாலும் அவங்க அன்னோன்யமா வாழ்றாங்க. அதுக்கு பல ஆதாரங்கள் ரெக்கார்டு இருக்கிறது. நீங்க பின்வரும் தொடர்கள்ல அதுக்கு ரெக்கார்டா இதுக்கெல்லாம் பின்வரும் தொடர்ல அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வினை தீர்க்கும் நாயகனே.